Sixth History, Term 1, Unit 4, Ancient Cities of தமிழகத்தோட Do You Know Facts பார்க்குறோம். இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஃபஸ்ட்டு மெசபடோமியா. Mesopotamian civilization is the earliest civilization in the world, 6500 years old. முன்னாடி பார்த்த லெசன்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட்டு நமக்கு இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் ஆரம்பித்தது மெசபடோமியா அப்படிங்கிற பிளேஸில் தான். இயர் நோட் பண்ணிக்கோங்க, 6500 இயர்ஸ் ஓல்டு. இது அவ்வளோ பழசாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் இந்த வேர்ல்டு. உலகத்திலேயே இதுதான் ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. மதுரை அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாக பிரிக்கலாம். மதுரையில் இருக்க அங்காடி, அங்கே இருக்க மார்க்கெட்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நாலங்காடி, இன்னொன்று அல்லங்காடி. நாலங்காடி அப்படின்னா நாள், தமிழில் நாள் அப்படின்னா டே. அப்போ டே மார்க்கெட் அப்படிங்கிறத நாலங்காடி. அல்லங்காடி அல்ல நைட்டு அப்படிம்பாங்கல்ல, ஸோ ஈவினிங் மார்க்கெட்டு, நைட் ஆனக்கப்புறம் இருக்கிறது தான் அல்லங்காடி. மதுரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தூங்கா நகரம்னு அழைக்கப்படுற ஊர் தான் மதுரை. சிட்டி தூங்கவே தூங்காது. இதுக்கு என்ன அர்த்தம்னா யாருமே தூங்க மாட்டாங்களா அப்படி இல்லை, ரா பகலா ஆக்டிவாகவே இருக்கும். இருட்டாயிருச்சு, ஓகே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் டே டைமில் எப்படி பிரகாசமாக நிறையா மக்கள் இருக்காங்களோ நைட் டைம்லேயே அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ டே அண்ட் நைட் அங்கே நல்லா நிறையா மக்கள் எல்லா சைடும் இருப்பாங்க. அதனால த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ் அப்படிங்கிறது தான் மதுரை. மதுரை விமனுக்கு அவங்க அல்லங்காடியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாக இருக்குது. நைட் டைமாக இருந்தால் லேடிஸை வெளியே விட்டால் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயப்படுற நம்ம இப்போ இருக்க சூழலில் மதுரையில் நைட் டைமில் வெளியே போகிறது கூட எந்த பயமும் இல்லாமல் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இஃப் யூ பீப்புள் எனிபடி இன் மதுரை இது ட்ரூவா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பூம்புகார். 3 இடத்த பற்றி இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று பூம்புகார், இன்னொன்று மதுரை, இன்னொன்று காஞ்சி. அதை சிம்பிளாக எப்படி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுங்க கொடுத்துருக்காங்க. பூம்புகார் அப்படிங்கிற துறைமுக நகரம், இட் இஸ் அ போர்ட் சிட்டி. மதுரைங்கிறது ட்ரேடிங் டவுன், அங்கே வணிகம் பண்ணலாம், வணிக நகரம் தான் மதுரை. காஞ்சிங்கிறது எஜுகேஷ்னல் சென்டர். ஸோ கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படிங்கிறது யார் சொன்னாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஞ்சி அப்படின்னா எஜுகேஷ்னல் சென்டர். இந்த லெசனில் ரொம்ப கம்மியான டூ யூ நோ ஃபேக்ட் தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு சோழ நாடு அப்படிங்கிறது சோறுடைத்து. இது நிறைய இடத்துல நீங்கள் ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்துருப்பீங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சோழ நாடு அப்படிங்கிறது சோறுடைத்து, அங்கே ரைஸ் நிறையா இருக்கும், அபுடன்ஸாக ரைஸ் இருக்கனால சோறுடைத்து அப்படின்னா சோழ நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து, பேர்ல்ஸ், அங்கே முத்துக்கள் நிறையா இருக்குதுனால பாண்டிய நாடு முத்துடைத்து. சேர நாடு வேழம் உடைத்து, வேழம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானை நிறையா இருக்கனால சேர நாடு வேழம் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, ஸ்காலர்ஸ் அங்கே நிறையா இருக்காங்க. அப்போ நமக்கு சோறுடைத்து சோழ நாடு, முத்துடைத்து பாண்டிய நாடு, வேழமுடைத்து சேர நாடு, சான்றோடைத்து தொண்டை நாடு. இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எந்தெந்த பிளேஸில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக ரீட் அவுட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சேரா அப்படின்னாலே நமக்கு எங்கெல்லாம் வருவாங்கன்னா கரூரில் வருவாங்க, கேரளாவில் வருவாங்க, அண்ட் சம் பார்ட்ஸ் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இந்த கேரளா கரூர் கிட்ட என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் கவராக வாய்ப்பு இருக்குது. அப்போ கேரளா பக்கத்தில் நமக்கு கோயம்புத்தூர் நீல்கிரிஸ் இருக்கும், கரூர் பார்த்தோம், கேரளா பக்கத்தில் கன்னியாகுமரி இருக்குமா. இந்த மாதிரி சிம்பிளாக சேரா அப்படின்னா கேரளாலேயும் கரூர்லேயும் வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பக்கத்தில் யாரெல்லாம் வராங்கங்கிறது நம்ம லிங்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சோளா அப்படிங்கிறவங்க தெரியும் நமக்கு, தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் பக்கத்தில் எல்லாம் வருது, திருவாரூர் வரும், நாகை வரும், திருச்சி புதுக்கோட்டை வரும். பக்கத்தில் என்னெல்லாம் வரும்னு மேப் வச்சு படிக்கும்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாண்டிய நாடு, பாண்டியாஸ்னாலே மதுரை தெரியும். மதுரைக்கு ரிலேட்டபிளாக இருக்கிறது ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் பாண்டிய நாடு. மதுரைக்கு ரிலேட்டபிளாக இருக்க ஊர் ராமநாடு. மதுரைன்னு சொன்னாலே ராம்நாடு சொல்லுவாங்க, சிவகங்கை சொல்லுவாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. நெக்ஸ்ட்டு தொண்டை நாடு. தொண்டை நாடுங்கிறது காஞ்சிபுரம். அப்போ மேலே காஞ்சிபுரம்ங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குமா. அப்போ சென்னைக்கு பக்கத்தில் வர எல்லாமே இந்த விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி இதெல்லாம் நார்த்து தமிழ்நாடோட நார்த் மோஸ்ட் பிளேசஸாக இருக்கிறது எல்லாமே தொண்டை நாடாக இருந்திருக்கு. இந்த லெசனில் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த லெசன் உள்ளே படிக்கிறதுக்கு நிறையா கண்டென்ட் இருக்குது. இந்த லெசன் பற்றின டிஸ்கஷன் வீடியோ போடும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா, வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே ஹார்ட்ஃபுல்லி நான் வெல்கம் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா குவிஸ் அதெல்லாம் போட்டுட்ருக்கோம், அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.